என்னது இதில் கூட மீன் வளர்க்கலாமான்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, கண்டிப்பாக வளர்க்கலாம். நம்ம பழைய எறும்பு கடையிலேருந்து ஒரு 4 பாக்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம், ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. அதில் எப்படி வளர்க்கலான்றதை இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். எண்டு வரைக்கும் பாருங்கள். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை, பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து அந்த பாக்ஸெல்லாம் நல்லா சோப்பு போட்டு கழுவி எடுத்துட்டேங்க. ஏன்னா ஆல்ரெடி அது எங்கேருந்து வந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து தேவையில்லாமல் நம்ம மீனை வந்து ஃபால்ட் ஆக்க நான் விரும்பலை. அதனால் பார்த்திங்கன்னா, நான் சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஹை ப்ரெஷர் தண்ணி இருந்துச்சுன்னா அதில் நல்லா அடித்து எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டேப் வந்து லீக்கேஜ் டேப்புன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஹார்ட்வேர் ஷாப்லலாம் கிடைக்கும். அதை ஒட்டுறதுக்கு முன்னாடி நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அந்த டேப் வந்து வச்சு பார்த்திங்கன்னா, எவ்வளோ நமக்கு தேவையோ அந்தளவுக்கு அந்த டேப்பை வந்து வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக அதை ஒட்டிக்கலாம். இந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா, சின்டெக்ஸ் டேங்க்கு ஓட்டுறது, லீக்கேஜ் டேப்பு அந்த மாதிரி சொன்னிங்கன்னா ஹார்ட்வேர் ஷாப்பில் தருவாங்க. ஆக்சுவலாக 2 டைப்பில் நீங்கள் ஒட்டலாம். ஷீல்டும் போட்டு ஒட்டலாம், இல்லைனா இந்த டேப்பும் யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து ஒட்டிங்க. நான் வந்து இது 150 ரூபான்னு வாங்கின ஒரு ரோலு. நீங்கள் எவ்வளோ சொல்கிறாங்களோ பார்த்து அதை வாங்கிக்கோங்க. இப்போ வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் அதை. அவ்வளோதாங்க, நம்ம எல்லா ஹோல்ஸையும் அடைச்சாச்சு. லாஸ்ட்டாக அதில் தண்ணி பிடிச்சிட்டு என்ன மீன் விடலான்னு சொல்கிறத ஒரு லைக்கை போட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த மீனே நம்ம விட்டுறலாம்.